இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ராஜமூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சித்த வைத்தியர்கள் மூலமாக, பாரம்பரிய வைத்தியர்கள் மூலமாக ஒரு மருந்துகள் நம்ம தயாரிக்கிறோம். இது எல்லா ஆர்கான் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் துணை மருந்தாக கொடுத்துருக்கட்டும் மிக அருமையான சப்போர்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து இதை எடுத்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வரும். இதுதான் அந்த ராஜ மருந்து. பாருங்கள், இந்த ராஜ மருந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாக சொல்கிறேன். இது எப்படி சாப்பிட்ணும், இது சாப்பிடும்போது என்ன பத்தி முறைகள் எடுக்கணும், இது என்னென்ன நோய்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இந்த ராஜ மருந்து பார்த்திங்கன்னா காலையில் நைட்டு 1 ஸ்பூன், அதாவது ஒரு 4 கிராம் எடுத்து ஒரு 150 மில்லி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது 100 ml சுண்டுற வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இளம் சூட்டில் இருக்கும்போது குடிக்கணும். இது பத்தியும் இருக்கிறது என்னன்னாக்க, நார்மலாக இதை சாப்பிடும்போது பத்தி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நான்வெஜ் எடுக்க வேண்டாம், டீ காப்பி குடிக்க வேண்டாம், ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுக்க வேண்டாம். இவ்வளோ தான் பத்தியும். இப்படி பயன்படுத்திட்டு வந்தால் சுகர் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும், பிபி இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும், தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும், ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி தாது நஷ்டம் உள்ளவங்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மை, ஆண்மை குறைபாடு, பெண் மலட்டுத்தன்மை உள்ளவங்களுக்கும் அற்புதமாக வேலை செய்யும். கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல இருக்குது அப்படின்றவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். பித்தப்பை கல் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். சொல்லப்போனால் அந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் உள்ளவங்களுக்கு, சோரியாசிஸ் உள்ளவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து இது. நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு இதை எடுத்துக்கலாம். நோயே வரக்கூடாது அப்படின்றவங்க இந்த ராஜ மருந்து எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். இது எடுக்கும்போது ஒரே ஒரு பத்தி முறை தாங்க கடைப்பிடிக்கணும். என்ன பத்தி முறை அப்படின்னு சொன்னால், பசி எடுக்கும்போது சாப்பிட்ணும், தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும். இதுதான் பத்தி முறை. பசி எடுக்கும்போது நிறைய நீர் காய்கறிகள், நார்காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சாப்பாடு, நிறைய காய்கறிகள், கீரைகள், தேவைப்பட்ட பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். மனசுக்கு பிடிச்சதை விரும்பி பசிக்கும் போது சாப்பிடுங்க. இதுதான் பத்தி. ஓகே தானே? மீது எல்லா நோய் உள்ளவங்களும் தாராளமாக எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜ மருந்து. இந்த ராஜ மருந்தில் இன்னும் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. இது நாக்கில் சுவையே தெரியலன்றாங்களா அவங்க சாப்பிட்லாம், அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சாப்பிட்லாம், பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சாப்பிட்லாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த கேடு இருக்கிறவங்க சாப்பிட்லாம். பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். ஜீரணமே இல்லை அப்படின்றவங்களும் நல்லா கேட்கும். அங்கங்கே வாய்வு பிடிச்சிட்டு அங்கங்கே வலிக்குது அப்படின்றவங்களுக்கு கேட்கும். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது நான் சொன்ன அனைத்து வகையான பிரச்சனைகளும் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரையோடு சாப்பிடும்போது மெல்ல 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 சரியாகுங்க. அப்படிப்பட்ட இந்த ராஜ மருந்து அற்புதமாக வேலை செய்து இங்கே வர்ற எல்லா பேஷண்ட்டுக்கும் படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக இந்த மருந்துகள் எல்லா பேஷண்ட்டுக்குமே ஜென்ரலாக கொடுத்துருவாங்க. இந்த மருந்துகள் வேணும் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டர்கிட்ட போய்ட்டு இது மாதிரி காயகல்ப மருந்து, ராஜ மருந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அது நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு எடுக்கும்போது மிக எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். எக்ஸாம்பிள், ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போகிறீங்க, அவர் கொடுக்குற மருந்துகளோட உங்களுக்கு அல்சர் மருந்தும் சேர்த்து கொடுப்பார். ஒரு சித்தா டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் கொடுக்குற மருந்துகளோட கல்லீரலுக்கும் சேர்த்து மருந்து கொடுப்பார். அது மாதிரி தான் இந்த ராஜ மருந்து ஒரு துணை மருந்தாக மிக எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். அதனால் உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். அது எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி. கிட்னி ஃபெயிலியர் முதற்கொண்டு இந்த மருந்துகளை எடுக்கலாம். ஹார்ட் பிளாக் முதற்கொண்டு இந்த மருந்துகளை எடுக்கலாம். சரிங்களா? ஸ்ட்ரோக் உள்ள பேஷண்ட்டுகள் இந்த மருந்து எடுக்கலாம். அதே மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி உள்ளவங்க இந்த மருந்துகளை எடுக்கலாம். யார் வேணாலும் இந்த மருந்துகளை துணை மருந்தை எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற மருந்துகளோடு சேர்த்து இதை எடுத்து பாருங்களேன். இது உணவு தான், மருந்துன்னு நினைக்காதீங்க. எடுத்து பாருங்களேன். நாளடைவில் அந்த வலி, அந்த வேதனைகள், உங்கள் நோய்கள் எல்லாம் குறைந்த கண்கூட பார்க்கலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத கண்கூட உணரலாம். உங்கள் ஹெல்த் வைஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால தான் நான் இந்த ராஜ மருந்தை எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுவேன். கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி வீடியோ வேணும்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நான் அனுப்பிச்சுட்றேன். காய்கறிகள் நிறைந்த வீடியோ அனுப்பிச்சுட்றேன். அதே மாதிரி மூலிகைகள் நிறைந்த வீடியோ அனுப்பிச்சுட்றேன். அதையும் பார்த்து பயனடைங்க. உணய மருந்து ஐயா மூலிமா, இயற்கை மருந்து ஐயா மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பயனடைங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.